ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான லிக்விட் ஃபெர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த சீசனுக்கு இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா உங்கள் ரோஜா செடிகள் நிறைய புதிய தளிர்களோடு வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய மொட்டுக்களும் வரும். இந்த சீசனில் வர பிரச்சனை என்னென்னா, ஏன்னா கொஞ்சமாக மழை பெய்யுதுங்க, நிறையவே வெயில் காயுது. மழை பெய்யறதால நிறைய புதிய துளிர்கள் உங்கள் ரோஜா செடியில் வரும். ஆனால் வந்து இந்த வெயில் உடனே அடிக்கிறதால அது எல்லாமே புதுசாக வர துளிர்கள் இல்லைங்களா, அதனால் என்ன ஆகுதுன்னா அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி கருகி போயிடுது. இந்த ஃபெர்டிலைசரை நான் சொல்கிற முறைப்படி உங்கள் செடிகளுக்கு 15 நாளைக்கு ஒரு முறை கொடுங்க. கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகி நிறைய புதிய தளிர்களோட செடியில் நிறைய பூக்களும் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். லாஸ்ட் வரலையும் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து நம்ம உருளைக்கிழங்குலேருந்து தான் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கு இல்லை, அதோட தோலை வச்சு தான் நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு பொரியலுக்காக அரிஞ்சு வச்சுருந்தேன். அது கழுவுன தண்ணிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது, அந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணல. அதையும் இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பிளாஸ்டிக் டப்பா பார்த்திங்கன்னா 1.25 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டோம், இதிலே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு இல்லாமல் இன்னமும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது என்கிட்ட அந்த தூள். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டப்பா முழுவதுமே நான் தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். அதாவது 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நிழலான இடத்துல வந்து நம்ம இதை வந்து ஒரு 24 மணி நேரம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இதை வந்து வெயிலில் வச்சிடாதீங்க, கண்டிப்பாக நிழலான இடத்துல தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஏற்ற ஃபெர்டிலைசர் வந்து ரெடி ஆகும். இப்போவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வாங்க 24 மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு வந்து அது ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. அதில் வந்து ஒரு நொதித்தல் தன்மை வந்திருக்கு, அதாவது இந்த மாதிரி நுரையாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபெர்டிலைசர் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 24 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. 2 நாள் 3 நாள் விட்டு எடுத்திங்கன்னா பேட் ஸ்மெல் வரும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வச்சாவே போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இதுக்கு வந்து நம்ம 1 லிட்டர்னா 2 லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது 2 மடங்கு தண்ணி வந்து இதோடு சேர்த்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இந்த உருளைக்கிழங்குல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம செடிகளுக்கு தேவையான பொட்டாசியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதில் வர புதிய துளிர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும், வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்களும் காய்களும் பிடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரோஜா செடிக்கு தான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, உங்கள் காய்கறி செடி, உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் எந்த செடி வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம். நான் வந்து இந்த ஃபெர்டிலைசரை 15 நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரேங்க. என்னுடைய செடிகள் எல்லாமே நல்லாவே பூக்கள் பூக்குது, காய்களும் காய்க்குது. இந்த உருளைக்கிழங்கை ரூட் ஹார்மோனாக கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல நிறையவே செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாம் வந்து அந்த தோலை வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கறதால நம்ம செடியும் நல்லா செழிப்பாக வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.